ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோகன் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட வெட்டிங் டே தான். அதுக்கு தான் கோயிலுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கோம். எல்லோரும் கிளம்பியாச்சு. எல்லோரும் ரெடியாகி இப்போ பசியில் வந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். எல்லாருமே எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எங்களுக்கு மிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அவர் வந்து ரெடியாகி அவர் வண்டி ஓட்டிருக்காரு. எனக்கு காமிக்கிறேன். அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. மாப்பிள்ளை முன்னாடி வந்துட்டாரு. நாங்கள் பின்னாடி பேசிட்டு உட்காந்துருக்கோம். கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் எங்களுக்கு மிஸ் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் போக போக வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கோயில் தாங்க வந்திருக்கோம். இங்கே தான் எங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சு. அதனால் இந்த வருஷம் நான் திருவேற்காடு கோயில் போகணுன்னு அவர் ரொம்ப 2 வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணது. போக முடியல. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப மழை வந்ததுனால எங்களால் போக முடியல. தொடர்ந்து இந்த வருஷம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து நெய் விளக்கெலாம் ஏற்றி உள்ளே கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். உள்ளெல்லாம் வந்து வீடியோஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுருந்தாங்க. சரி எதுக்கு அவங்களோட ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் சாமியெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க. சும்மா நடந்துட்டு போகிறத மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டோம். அவர் முன்னாடி போகிறார். நானும் என் பையனை பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கோம். சாமியை அவ்வளோ அழகாக சூப்பராக தரிசனம், அருமையான தரிசனம். ரொம்ப கும்பல் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. நான் அப்படி அழகாக பொறுமையாக நின்று நாங்கள் சாமி கும்பிட்டோம். இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுதாங்க. என்னன்னு சரியாக என்னால் கவனிக்க முடியல. ஏன்னா அங்கே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக போயாச்சு. அவ்வளோ அழகாக இந்த இடம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மேரேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சைடில் எல்லாம் ஃபுல்லாலாம் லைனில் வரிசையில் நின்று போகிற மாதிரி சாமி நல்லா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. சாமி அப்படி இப்படின்னு கும்பிட்டு சுற்றியும் பார்த்துட்டு அங்கங்கே உட்காந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் அங்கே பாருங்கள், என் பையன் எவ்வளோ அழகாக ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு சாரு விளையாண்டுட்டு கடல் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக. இந்த வருஷம் தான் நாங்கள் கடலில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணோம். யாருக்கு வீடு இங்கே வேணும் சொல்லுங்கள், நாங்கள் வீடு கட்டி தரோம். 10x10. இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஏன்னா எங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் அதிகமாக இல்லாதனால சரி இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருமே ரொம்ப ஆர்வமாக வந்து சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நானும் என் பெரிய பையன் சின்ன பையன் வரல, அவன் விளையாண்டுக்கிட்டு வரமாட்டே சொல்லிட்டான். அவன் கீழே ஓட்டு ஆட்டோவில் எங்கள் பையன் நானும் என் பையனும் ஃபோட்டோஸ் நல்லா சூப்பர் பயங்கரமாக அழகழகாக எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸும் இந்த நாங்கள் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸும் நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. எங்கள் சார் பாருங்கள் பயங்கரமாக ஆட் அப்படி ஸ்டைலிஷாக நிற்கிறாரு. அவர் ஃபோட்டோக்குள்ளே வரவே மாட்டார். இந்த வருஷம் அவரே ஆசைப்பட்டு பயங்கர என்ஜாய் பண்ணார். அவன் வந்து பார்த்திங்கன்னா மணல் வீடெல்லாம் கட்டி அவன் வீடு கட்டி வைக்க பார்த்திங்கன்னா அந்த அலை வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை வீடை கழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் விடமாட்டேன், நான் எடுத்தேன் வீடு கட்டி அவன் சொல்லிட்டு அவன் வீடெல்லாம் கட்டி தான் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பயங்கர என்ஜாய்மெண்ட், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் மெரினா போயிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இந்த மாதிரி டைமில் தான் போவோம். இந்த வாட்டி தான் நாங்கள் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். நல்ல பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. பாருங்கள் அவனுக்கு பாதுகாப்பாக நான் நிற்கிறேன். அவன் எங்கே என்னை விளையாட எனக்கு பயம், எங்கடா அலை அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நான் அவனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் வந்து பெரிய அலை வரும்போது டக்குன்னு வந்து என் கையை பிடிச்சிக்குவான். அவன் விளையாண்டுட்டு எனக்கு பிடிச்சி அலை அடிக்க பிடிச்சி தள்ளிகிட்டே இருந்துச்சு. நானும் கீழே மேலே விழுந்துக்கிட்டு தான் கடந்தேன். விளையாடணும்னு ஆசை, நீச்சல் தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயந்துட்டு அப்படி நின்றுட்டேன். அதுலேயும் எங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறான். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே நாங்கள் இதெல்லாம் எங்கள் பையனை ஜட்டிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மண் போயிடுச்சு. அதை கழுவிட்டு இருந்தேன்னா அது கழுவுறே திரும்ப உட்காரான். ஐயோ அப்பா எனக்கு சமாளிக்கிறதுக்குமே போதும்னு ஆகிடுச்சு. ஆனால் செம்ம ஜாலி. அவங்க 2 பேரும் என் பெரிய பையனே எங்கள் வீட்டுக்காரர் வரல, அவங்க ஓரமாக உட்காந்துக்கிட்டாங்க. நானும் என் பையன் தான் விளையாண்டான். நான் அவனுக்கு துணையாக நின்றுக்கிட்டேன். ஏன்னா பையனுக்கு நீச்சல் தெரியாது. 2வது அலை ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா உள்ளே பயங்கரமாக இழுத்துட்டு போகுது. அதனால் சும்மா நின்றுக்கிட்டு நானுமே என்ஜாய் பண்ணேன். சரி அவன் பாருங்கள் எனக்கு சிரிப்பு தாங்கல. நிறைய பேர் விளையாண்டாங்க. எனக்கு ஆசை தான் விளையாடுறதுக்கு, பயம் எங்கடா உள்ளே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுக்கிட்டே நாங்கள் அந்த அலையில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு அவரும் வந்து இடையில வந்து கொஞ்சம் நேரம் வந்து நின்றுக்கிட்டாரு. அவருக்கு நீச்சல் தண்ணி கொஞ்சம் அவனை கூட்டி போய் உள்ளே போய் நிற்க வச்சு கொஞ்சம் அவனை விளையாட்டு காமிங்க அப்படின்னா அவர் அதுக்கு மேலே நான் போகல அப்படின்ட்டு நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு போட்லாம் வந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி இருக்கும். ஆனால் பயங்கர வெயில் தான் இருந்துச்சு. ஆனால் கடல் பக்கத்தில் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் வெயில்லாம் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஜிலு ஜிலுன்னு டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் வந்து நின்றுட்டாரு. நின்றுக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் விளையாடுங்கன்னா சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. வந்து வேடிக்கை பார்க்குறாரு. அந்த அங்கே பாருங்க அந்த இடுப்பில் கை வச்சு நிற்கிறாள். ஒயிட் கலர் ஷர்ட் அவர் தான் அவர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடி போட்டு போயிருந்தோம் அப்படின்னா நல்லா போட்டு போயிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுருக்கலாம். சாரீ கட்டினதுனால இப்போ நல்லா அங்கே போய் நிற்கவே முடியல. ஏன்னா அந்த தண்ணிலாம் அலை அடிக்க அடிக்க வந்து பார்த்திங்கன்னா சாரீ நான் அப்படி ரொம்ப அப்படியே அந்த தண்ணி வெயிட் படப்பட பார்த்திங்கன்னா அந்த சாரீ கொஞ்சம் அப்படி இறங்கிக்கிட்டே இருந்துச்சா என்னால் அங்கே நிற்கவே முடியல. அங்கே பாருங்க தண்ணியில் படாத பாரு பெரிய அலை வந்து பிடிச்சி தள்ளி தள்ளி விடுது. நிற்கவே முடியல. அவர் அங்கே நின்று வேடிக்கை தான் பார்க்குறாரு. கூட்டு போய் விளையாடுவார்னு பார்த்தா விளையாடவே இல்லை. அவரும் என்ஜாய் பண்ணுறாரு. அவரும் ஒரு சைடு என்ஜாய் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, குழந்தைங்கள்னாவே நம்ம தலையில் தானே வந்து விடியும். அவங்களே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம தான் விளையாட முடியாது. அவன் என் பையன் எழுந்திரிக்கவே முடியல. வாடா போதுண்டா வாடா ரொம்ப பெரிய அலையாக வருது போதும். நான் 10 நிமிஷம்னு 1 மணி நேரம் கொண்டு போயிட்டான். எனக்கு செம்ம கால் வலிப்பி 1.5 மணி நேரமாக நான் அந்த கடல்லே நிற்கிறேன். எனக்கு தாங்கவே முடியல. கால் வலிக்குதுடா வாடானாலும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் வாடா. வாங்குறங்க அவர் இழுக்கிறாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே முடியாதுன்ட்டான். அப்புறம் அந்த ஃபேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்லாம் பயங்கர மண். அந்த ஃபேண்ட்டை அப்படி இப்படின்னு அலசி எடுத்துகிட்டு நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி போங்களான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டேன். அந்த ஃபேண்ட்டு பாக்கெட்டு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மண். சரி போதும்டா டைம் ஆயிடுச்சு வாங்கடா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவன் விளாண்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். வேணாம்மா வாமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் டைம் ஆச்சு. பயங்கரமாக குளிர் எடுத்துச்சு. அதனால் ஒன்றும் நிற்க முடியல. சரி அவன் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலவே விளாண்டுட்டான். சரி போதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி வந்தாச்சு. அவ்வளோதாங்க இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிச்சு. அதுக்கப்புறம் பசங்க விளையாட ஆரம்பிட்டாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே தேங்க்யூ டாட்டா பை பாய்.